அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மாற வேண்டும். மாறுவதற்கு என்ன வழி? இஸ்லாம் காட்டி தரும் வழிகாட்டல்களை சில துணுக்குச் செய்திகளாக தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே இந்நாளினுடைய எல்லா நன்மைகளையும் பரக்கத்துகளையும் கேட்கிறோம். இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், திடீர் சோதனைகள், மருத்துவமனை பிரச்சனைகள், மருத்துவமனை சார்ந்த கஷ்டங்கள், இன்ன பிற ஆபத்துகள், துன்பங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு அதிகாலை நேரத்தில் வீட்டிலே உது செய்துவிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறோம். அதன் மூலமாக ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நன்மைகள் கூடுகிறது என்ற இந்த நற்செய்தியோடு பள்ளிவாசலுக்குள் வந்துவிட வேண்டும். முடிந்த வரைக்கும் கடைசி நேரத்திலே பள்ளிவாசலுக்கு வராமல், காரணம் ஃபஜ்ர் தொழக்கூடியவர்களில் சில அன்பர்கள், சில சகோதரர்கள் தொழுவார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அவசரமாக ஒரு ரக்காத்து முடிந்ததற்கு பிறகு அல்லது 2 ரக்காத்து முடியக்கூடிய சூழலில் வந்து தொழுவார்கள். இவர்கள் கடமையை நிறைவேற்றியவர்களாக இருந்தாலும் அன்றைய நாளை அவர்கள் மனமகிழ்வுடன் அவர்கள் கழிப்பதற்கு இந்த பதற்றம் அவர்களுக்கு அதிகமாகிவிடும். பாங்கு சொன்ன உடனே எழுந்திருக்கணும், பல் துலக்கி காலை கடன்களை முடித்துவிட்டு முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு குறைந்தபட்சம் சுன்னத் தொழுது விட்டு ஒரு 5 நிமிடம் எஞ்சி இருக்கின்ற அந்த நிலையில் பள்ளிவாசலுக்குள் வந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் ஒரு பெரும் பாக்கியசாலிகள். அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பையும் அந்தஸ்தையும் இஸ்லாம் நன்மாராயம் கூறுகிறது. ஆம், இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். அல்லாஹ் நம்ம எண்ணங்களை கபூலாக்குவானாக. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.